ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். பல கட்சிகளுக்கு மாறி மாறி பயணம் செஞ்சு கடைசியா பாஜகவில் அடைக்கலம் அடைஞ்சாலும் அவங்களுக்கு எப்பவுமே தனி மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஒவ்வொரு மாநிலத்திலையுமே பாஜக ஆட்சியை கொண்டு வர அந்த மாநிலத்துல செல்வாக்கு நிறைந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்வோகா செய்து கடைசியில மொத்த கட்சியுமே தன்னுடைய கைப்பிடிக்குள்ள கொண்டு வர்றதுதான் பாஜகவுடைய திட்டமா இருக்குது அப்படின்னு விமர்சனம் தேசிய அளவுல இருக்கு. இதை தொடர்ந்து தன்னுடைய திருவிளையாடலை தொடங்கக்கூடிய பாஜக ஒட்டுமொத்த மாநிலத்தையே கபலீகரம் செஞ்சிரும் நுண் அரசியலை அரங்கேற்றக்கூடிய வல்லமை பாஜகவுக்கு அதோடைய தாய் அமைப்பான RSSக்கும் இருக்கிறதா சொல்றாங்க. மாற்று கூடாரத்திலிருந்து வர்றவங்க சாஃப்ட் இந்துத்துவவாதிகளாக இருந்தா மட்டும் போதும், அவங்கள முதலமைச்சராக பாஜக தலைமை தயங்காது. அவங்கள தீவிர இந்துத்துவவாதிகளாக பாஜக மாற்றிடும். அந்த தைரியத்துலதான் சாதாரண இந்துத்துவவாதிகளை கூட முக்கிய பதவிகள்ல அமர்த்துறாங்க. பீகாருடைய முதலமைச்சராக இருந்த ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதால அந்த இடத்துக்கு பாஜகவை சேர்ந்த பீகார் துணை முதலமைச்சர் சாம்ராட் சௌத்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இதுவரைக்குமே முதலமைச்சராக இருந்த யாருக்குமே இல்லாத வகையில 29 துறைகள் வழங்கப்பட்டிருக்கு. சரி, இவர் யாரு அப்படிங்கறத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். சாம்ராட் சௌத்ரி முதல்ல லாலு பிரசாத்துடைய ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியில கடந்த 1990ஆம் ஆண்டுகள்ல அரசியல்ல தொடங்கினார். அப்போ முதலமைச்சராக இருந்த ராப்ரி தேவியுடைய அமைச்சரவையில அமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு அந்த கட்சியிலிருந்து விலகின சாம்ராட் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளத்துல 2014 இணைஞ்சு அமைச்சரானார். 3 வருஷம் மட்டும் நிதிஷ்குமார் கட்சியில செயல்பட்ட சாம்ராட் சௌத்ரி கடந்த 2017ஆம் ஆண்டு பாஜகவுல இணைஞ்சாரு. இந்த கட்சியில சேர்ந்ததுமே முதல்ல பீகார் மாநில சட்டமேலவை எதிர்கட்சி தலைவரானார். அது பிறகு அவருக்கு மாநில பாஜக தலைவர் பதவி வழங்கப்பட்டுச்சு. நிதிஷ்குமார் அரசுல துணை முதலமைச்சராக இருந்த சாம்ராட் இப்ப முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. RSS உடைய பின்னணி இல்லாத சாம்ராட் பாஜகவுல சேர்ந்து முதலமைச்சராக இருக்கிறது ஆச்சரியமா தான் பார்க்கப்படுது. இதே மாதிரி பாஜக அல்லது RSS நேரடி அரசியல் பின்னணி எதுவுமே இல்லாம மற்ற கட்சியிலிருந்து வந்தவங்கள்ல இதுவரைக்கும் 9 பேரை முதலமைச்சர்களாக நியமித்திருக்குது பாஜக. இந்த பட்டியல்ல இப்போ தீவிர இந்துத்துவா உரத்த குரல்ல பேசும் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவும் இருக்கிறார். காங்கிரஸ்ல இருந்து விலகின சர்மா கடந்த 2015ஆம் ஆண்டு பாஜகவுல இணைஞ்சார். அதே மாதிரி அசாம் மாநில தருண் கோகோய் தலைமையிலான காங்கிரஸ் அரசுல அமைச்சராகவும் ஹிமந்த் பிஸ்வா பணியாற்றியிருக்கிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு மறுபடியும் அசாம்ல ஆட்சி வந்த பாஜக அரசுல பிஸ்வா அமைச்சராக இருந்தார். அதுக்கடுத்து 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு அசாம் மாநில முதலமைச்சரானவர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா. கடந்த 2016ல பாஜக அசாம்ல தன்னுடைய முதல் ஆட்சியை அமைச்ச போது சர்பானந்த சோனாவால் முதல்வரானார். இவரும் சாம்ராட் சௌத்ரி மாதிரி தான் பாஜக RSS பின்னணி இல்லாம அனைத்து அசாம் மாணவர் சங்கம் கட்சியில இருந்து வந்தவர். அதன் பிறகு அசாம் கண பரிஷத் கட்சியில இணைந்த சோனாவால் 2011ல பாஜக ஜோதியில இணைஞ்சாரு. மணிப்பூர்ல ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தால 2017ஆம் ஆண்டு அமைந்த பாஜக ஆட்சியுடைய முதலமைச்சராக பதவியேற்றவர் என் பிரேன் சிங். இவர் ஜனநாயக புரட்சிகர மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் அந்த மாநிலத்துல அமைஞ்ச காங்கிரஸ் ஆட்சியில அமைச்சராகவும் பிரேன் சிங் பொறுப்பேற்றார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2016ஆம் ஆண்டு விலகி பாஜகவுல சேர்ந்தார். 2022ஆம் ஆண்டு மணிப்பூர் மாநில முதலமைச்சராக பிரேன் சிங் மறுபடியும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மணிப்பூர்ல 2 வருஷம் நடந்த இனக்கலவரத்தால அந்த மாநிலமே வன்முறை சம்பவங்களால பற்றி எரிஞ்சது. அதனால கடந்த 2025ஆம் ஆண்டு முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டுச்சு.
பிரேன் சிங்குக்கு பதிலா கேம்சான் சிங் அப்படிங்கிற ஒரு முதல்வரா நியமிச்சது பாஜக. இவரும் பாஜக RSS பின்னணி இல்லாம 2002ல பிரேன் சிங்கோட இணைஞ்சு ஜனநாயக புரட்சிகர மக்கள் கட்சியை தொடங்கினவர். 2013ல பாஜகவுல இணைந்தவர் கேம்சான் சிங் அப்படிங்கிறவர். இந்த முதல்வர்கள் பட்டியல்ல அருணாச்சல்ல பெமா காண்டு, திரிபுராவில மாணிக் சஹா ஆகியோரும் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி பிற கட்சிகள்ல இருந்து வந்த பாஜகவுல உயர் பதவி பிடித்தவர்கள்ல கர்நாடகத்துடைய பசவராஜ் பொம்மை, ஜார்க்கண்டுடைய அர்ஜுன் முண்டா, உத்தரப்பிரதேச மாநில துணை முதலமைச்சர் பிரிஜேஷ் பாத ஆகியோரும் அடங்குறாங்க. இதிலிருந்து பாஜகவுடைய உயர் பதவிகளுக்கு அந்த கட்சியை சேர்ந்தவங்களை மட்டும் கிடையாது, தங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய பிற கட்சியினரையும் உயர்ந்த இடத்துல அமர்த்தி தங்களுடைய பணிகளை செய்ய வைக்கிறாங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.